தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 64ஆக அதிகரித்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகேஷ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழப்பின் எண்ணிக்கை தற்போது 64ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அக்பர் இணைகிறார். அக்பர், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் குடித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் நேற்றைய தினம் இயேசுதாஸ் மற்றும் ராமநாதன் ஆகியோர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மேலும் மகேஷ் என்ற நபர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை உயிரிழப்பானது 6ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் அனுமதிக்கப்பட்ட அன்றைய தினமே உயிரிழந்தனர். இந்நிலையில் மீதம் உள்ள 17 பேருக்கு ஜிப்மர் மருத்துவமனை தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வந்தது. இதில் 6 பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருந்தனர். ஆனால் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர் குழு 17 பேருக்கும் அதி தீவிர சிகிச்சைகளை அளித்ததின் அடிப்படையில் 6 பேர் குணமாகி வீடு திரும்பினர். மேலும் 4 பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாகவே இருந்தது. இந்நிலையில் கவலைக்கிடமாக இருந்த 4 பேர் உட்பட 11 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் நேற்று காலை 35 வயதுடைய இயேசுதாஸ் மற்றும் 61 வயதான ராமநாதன் ஆகியோர் உயிரிழந்தனர். தற்பொழுது 41 வயதான மகேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மொத்தம் இதுவரை புதுச்சேரியில் மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜிப்மர் மருத்துவர்கள் தொடர்ந்து இவர்களது உயிரை காப்பாற்ற 7 நாட்கள் போராடிய நிலையில் தற்போது இவர்களது உயிர் பிரிந்துள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை 8 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவர்கள் இவர்களது உயிரையும் காப்பாற்ற தொடர்ந்து போராடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் பலி எண்ணிக்கையானது தற்போது 64ஆக உயர்ந்துள்ளது.